Hey guys, welcome to Aromavijay. நம்ம 71வது குடியரசு தின விழாவுக்கு நம்ம வந்து பிரேசிலோட பிரசிடென்ட்டை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாச்சு சீஃப் கெஸ்டா. ஸோ அவர் வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து ரொம்பவே வந்து கலந்துக்கிட்டாரு. நம்மளோட ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்லாம் வந்து பார்த்தாரு. ஸோ அந்த டைமில் இவர் நம்ம நாட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆல்ரெடி வந்து நவம்பரில் நான் என்னோட இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாச்சு. ஸோ அந்த வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருந்தாச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அவரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து அவர் நம்ம நாட்டுக்கு வந்தார் அப்படின்ட்டு. இதுக்கு இடையில இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிரேசில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி WTO இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் இந்தியா மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது என்ன கம்ப்ளைண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து இந்த கரும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா சுகர் கெயின். ஸோ இந்த சுகர் கெயினுக்கு வந்து ரொம்பவே வந்து சப்சிடி கொடுக்குது. ஸோ இதை வந்து இந்தியா வந்து நிறுத்தணும், அவங்களோட விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கறத வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். எதுக்காகடா பிரேசில் வந்து நம்ம நாட்டில் கொடுக்குற மானியத்தை வந்து நிப்பாட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம நாடு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கரும்பு உற்பத்தி பண்ற இந்த விவசாயிகள் எல்லாருக்கும் வந்து சப்சிடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு கரும்பு விவசாயி வந்து அவர் வந்து ஒரு 10 டன் கரும்பு எடுத்துகிட்டு போகிறாருன்னா இவர் திங்க் பண்ணிட்டு போவார் ஒரு டன்னு வந்து ஒரு 5000 இல்லை வந்துட்டு ஒரு 10,000 விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே போய் பார்க்குறப்ப அது வெறும் 1000 ரூபாய் 800 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி போகிறப்ப அந்த கரும்பு விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப நஷ்டத்தில் போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த சுகர் கேனை வாங்குற ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுகர் உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரிஸ். ஸோ அவங்ககிட்ட எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம 2 பேர்த்துக்கு இடையில வந்துட்டு ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் விவசாயிகிட்டேருந்து வாங்க, உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரணுமோ ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்மளோட அந்த சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து என்ன ஒரு விலை நிர்ணயிச்சாங்களோ ஸோ அதே மாதிரி வந்துட்டு விலைக்கு வந்துட்டு அந்த கரும்புகளை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க வந்து வாங்கி கொஞ்ச நாளில் இதே மாதிரியே போய்கிட்டே இருக்கிறப்ப நம்ம நாட்டில் வந்துட்டு கரும்பு உற்பத்தி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. எப்போ அந்த கரும்பு உற்பத்தி அதிகமாக மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான விவசாயிகள் வந்து கரும்போட உற்பத்தி வந்துட்டு அதிகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கரும்போட உற்பத்தி அதிகம் பண்ணவும் நம்ம நாட்டில் வந்துட்டு சுகர் உற்பத்தி வந்து ரொம்ப ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்போ சுகர் உற்பத்தி அதிகமாகுதோ ஸோ நம்ம நாடு என்ன பண்ணாங்கன்னா, நம்மகிட்ட அளவுக்கு அதிகமான சுகர் வரவும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து வெளிநாட்டில் வந்துட்டு நம்ம சுகரெல்லாம் வந்து சேல் பண்ணணும். ஸோ வெளிநாட்டில் நம்ம சுகரெல்லாம் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கடைசியில் வெளிநாட்டில் வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்கே வந்து ட்ரேடு பண்ணுறப்ப அதிகமான சுகர்ஸ் வந்து நம்ம சுகரெல்லாம் வந்துட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி அதிகமான சுகர் வந்து போகிறப்ப அங்கே இருக்கிற அந்த வேர்ல்டு மார்க்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து நம்ம சுகர்ஸ் எல்லாமே வந்துட்டு போய் ரொம்ப ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இருக்கிற நாட்டிலேருந்து வர்ற சுகர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த நாட்டில் இருக்க சுகரை வந்துட்டு அந்தளவுக்கு வந்து யாரும் வந்து வாங்க மாட்டேன்ட்டாங்க. இந்தியாவிலேருந்து போகிற சுகர்ஸ் எல்லாம் வந்து அந்த வேறு நாடுகள் வந்து ரொம்ப விரும்பி வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால கடைசியில் இதில் வந்து பார்த்தோம்னா பிரேசிலுக்குமே வந்து ரொம்ப எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிச்சு. எப்போ வந்துட்டு இந்த வேர்ல்டு நம்ம இந்த சுகர் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமான சுகர் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணவும் அப்போ வந்து அந்த சுகர் ஃபேக்ட்ரிஸுக்குமே வந்துட்டு மானியம் கொடுக்குற கண்டிஷன் ஆகி போச்சு. ஏன்னா சுகர் ஃபேக்ட்ரிஸுக்கு வந்துட்டு அந்த தேவையான அளவுக்கு வந்து மானியம் வந்து கிடைக்கிறது இல்லை. அவங்களோட ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அதுவும் போக முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டு வந்து போக முடியாமல் போனதுனால இந்த சுகர் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பட் எங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கணுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கவர்மெண்ட்டு சுகர் ஃபேக்ட்ரிக்கும் வந்து சப்சிடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அதாவது மானியம். ஸோ நம்ம வந்து கரும்பு விவசாயிகளுக்கும் மானியம் கொடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து இந்த சுகர் ஃபேக்ட்ரிஸுக்கும் மானியம் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி மானியம் கொடுக்க நம்மளோட சுகர் வந்து அதிகமாக வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆனதுனால பிரேசிலுக்கு வந்து இதில் ரொம்பவே பாதிப்படைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க நாட்டிலேருந்து கரும்பு உற்பத்தி பண்ணுற சுகர் வந்து ரொம்ப பாதிக்கப்படைய ஆரம்பிச்சிச்சு. இந்த பாதிப்படையினால என்ன ஆச்சுன்னா, அந்த நாட்டில் இருக்க சுகரை வந்துட்டு யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து டைரெக்டாக வந்துட்டு சொல்ல முடியலை. ஏன்னா அந்த நாடு வந்து நம்ம நாடு மாதிரி அவங்க நாட்டிலையும் வந்து அந்த விவசாயிகளுக்கோ இல்லை வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கோ வந்து சப்சிடி வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன நாடு. அவங்க வந்து நிலப்பரப்பில் வேண்டாம் நம்மளோட வந்து ரொம்ப பெரிய நாடாக இருக்கலாம், பட் அது நம்மளை மாதிரி சப்சிடி கொடுச்சுன்னா அந்த நாடு வந்து தலையில் துண்டப்பட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனால அந்த நாடு வந்து அதை வந்து கொடுக்காம லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, உலக வர்த்தக அமைப்புக்கிட்ட வந்து இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க நாட்டில் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குற இந்த மானியத்தை வந்து குறைக்கணும்,
அப்படி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ எப்போ வந்து இவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஸ் வந்து இது வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. இந்த டைம்ல தான் வந்து இந்த பிரேசில்ல வந்து நம்ம அந்த அந்த டிஸ்கஸ் வந்து இது வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் நம்ம பிரேசில்ல வந்து நம்ம பிரிக்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அதில் தான் நம்ம பிஎம் மோடி சார் கூட அட்டன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த டைம்ல தான் வந்து நம்ம பிஎம் மோடி சார் வந்து அவரை வந்து சீஃப் கெஸ்டாக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ இவர் இங்கே வந்ததுக்கும் நம்ம நாடு அந்த நாட்டோட இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துட்டு எதிராக வந்துட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றது அது டிபெண்ட் அப்பான் நம்ம பிரைம் மினிஸ்டர் மேலேயோ இல்லை நம்ம நாட்டு மேலே தான் இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஒரு க்ளோஸான ரிலேஷன் கூட வந்து இப்போ வச்சிருக்கிறவங்க நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக அதுக்கு வந்து சுமூகமான ஒரு தீர்வு காணலாம். அப்படி ஒரு வேளை அப்படி தீர்வு காண முடியலை அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு பிரேசிலுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா வந்து கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு என்ன மாதிரி வந்து ஒரு பிளான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே காய்ஸ், அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலமாக நம்ம பிரேசிலுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு பிரச்சனை இந்த ரீசெண்டாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.